أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்னலார் அறிவித்த முன்னறிவிப்புகள் என்றொரு அழகான மகுடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நிறைய சாமியார்களிடத்தில் போய் கேட்டு ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிற சூழல். உலகம் எப்ப அழியும்? 2000 தொடங்கி சில 2010 என்று சொல்லி 2002 என்று சொல்லி 2020 உலகம் அழியும் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் தஹ்மீனி, குத்து மதிப்பான கணக்குகள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது கியாமத் வரும், உலகம் எப்பொழுது அழியும், அதற்கான அடையாளங்கள் என்ன, அனைத்தையுமே மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். சிஹாவுசித்தா போன்ற நூல்கள் பெரிய அடையாளங்களாக 10 அடையாளங்களை வெளிப்படுத்துகிறது. சின்ன அடையாளங்களாக ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட அடையாளங்கள். அதுல இன்ஷா அல்லாஹ் ஒரு சில அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அதுல குறிப்பாக தஜ்ஜாலின் வருகை. உலகத்துல ஒரு மனிதனுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுப்பது தஜ்ஜாலின் வருகை. தஜ்ஜால் எங்கிருந்து வருவான், எப்படி வருவான், அவனுடைய செயலாக்கங்கள் என்ன, ஹதீஸுக்குள்ளே நுழைந்தால் ஏராளமான விளக்கங்களை பார்க்க முடியும். தஜ்ஜால் வருவது குராசான் பகுதியில் இருந்துதான் அவனுடைய ஆரம்ப வருதல் இருக்கும். குராசானில் அவனை கண்டுகொள்வதற்கு பெருமானார் சில அடையாளங்களையும் சொல்லி காட்டுகிறார்கள். அவனுடைய நெற்றியிலே காஃபு ஃபே ரே என்று பொறிக்கப்பட்டிருக்குமா. காஃபிர் என்பது அவனுடைய நெற்றியிலேயே பொறிக்கப்பட்டிருக்கும். மம்சூகுல் ஐனை, மம்சூகுல் ஐனி, அகுவர் என்ற அரபிகளை சொல்லுவார்கள். கொட்டை கண்ணனாக இருப்பான். ஒரு கண் இருக்கிறதே அது தூந்திருக்கும். அதே நேரத்திலே மொழி மட்டும் தெரியாமல் திராட்சை வடிவத்திலே அவனுடைய கண் இருக்கும். அவன் 40 அடி 40 முழம் உயரம் உள்ளவனாக இருப்பான் என்றெல்லாம் ஹதீஸ் நூல்கள் சொல்லும். அவனை அதிகமாக யார் பின்பற்றுவார்கள்? பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அழகாக சொன்னார்கள், அவர்களை அந்த தஜ்ஜாலை பின்பற்றுபவர்களில் அதிகமானவர்கள் யூதர்களாகவே இருப்பார்கள். யூதர்கள் ஏறத்தாழ 13,000 பெண்மணிகள் அவனை பின்தொடர்ந்து நடப்பார்கள். பொதுவாகவே இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் மேஜிக் காட்டினாவே முதல்ல போய் நிக்கிறது யாருன்னா நம்ம அம்மினிக தான். ஏதாவது திடீர்னு ஒரு தலகாணி கடியிலிருந்து எதையாவது ஒண்ணு எடுக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஒரு தகட்டை எடுத்துட்டாருன்னா அவர் மேல ஈமான். ஏனென்றால் இது போன்ற காரியங்களில் பெண்களுக்கு இயற்கையிலேயே நம்பிக்கை அதிகம். அதிலும் யூத பெண்மணிகள் 13,000 பேர்கள் பின்னணியில் இருப்பார்கள். அந்த தஜ்ஜாலுக்கு வசாரா அமைச்சராக இருப்பது கூட ஷைஜான் என்ற பெண்மணி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறார்கள்? அமைச்சர் யார், அந்த அமைச்சரினுடைய பெயர் என்ன? எந்த ஊருக்குள் நுழைவதாக இருந்தாலும் தஜ்ஜால் முதலிலே ஒரு பெண்ணை அனுப்புவான், லஹிபா. அவள் ஒரு சூனியக்கார். லஹிபா என்ற பெண்ணை தான் உள்ளே அனுப்புவான். அவள் செல்லுவாள். ஊரில் இருக்கிற மற்றவர்களிடத்திலே இவனை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவாள். இறந்தவர்களை ஹயாத்தாக்கும் ஆற்றல் இருக்கிறது, சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்க முடியும், இவன் தான் வருபவர் தான் உன்னுடைய ரப்பு என்று எல்லா கிராமங்களுக்கும் சொல்லப்படும். உலகத்தையே 40 நாட்களில் சுற்றி முடித்து விடுவார்கள். அப்ப என்ன வேகம் இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள்,
இப்படி தஜ்ஜால் வருகிற பொழுது யார் பாதுகாக்கப்படுவார்கள் என்றால், யாருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருக்கிறதோ அவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள். யார் குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பாதுகாக்கப்படுவார்கள். தஜ்ஜால் வருவான், வந்து கேட்பான், சொர்க்கமும் உண்டு நரகமும் உண்டு, முன்னால் காட்டுவான், இறந்தவர்களையும் ஹயாத்தாக்கி காட்டுவான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பெரிய ஆற்றல் இறந்தவர்களை ஹயாத்தாக்கி காட்டுவான். இப்படித்தான் இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றல் எனக்கும் உண்டு, நான் தான் ரப்பு என்று சொல்லுவான். பெருமானார் இங்கே லேசாக ஒரு இக்கண்ணா வைத்து பேசுகிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ் பொட்டை கண்ணனாக இருப்பானா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு மீண்டும் பெருமானார் தொடர்கிறார்கள். தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் ஒரு குறையை கொடுத்தான், இதை வைத்துத்தான் நீ பொய் சொல்லுகிறாய், இறைவன் பொய்யனாக பொட்டை கண்ணனாக இருக்க மாட்டான் என்று முஃமின்கள் சொல்லுவார்களா? தூக்கி நரகத்திலே போடப்படும், நெருப்பிலே போடப்படும். யார் நெருப்பிலே போடப்பட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஷயாத்தீன்களும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள். எல்லா ஷயாத்தீன்கள் அவனுக்கு உதவியாளராக இருந்து, அவான்களாக இருந்து மற்றவர்களை வழிகெடுப்பதற்காக புறப்படுவார்கள். இன்னைக்கு நம்முடைய ஈமானே தொடுத்துக் கொண்டிருக்கிற ஈமான் மதில் மேல் பூனையை போல இங்கிட்டு விழுகிறதா அங்கிட்டு விழுகிறதா, என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தஜ்ஜால் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சகாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை தொடுக்கிறார்கள். அவர்களே பதிலும் சொல்லுகிறார்கள். குர்ஆனையும் அல்லாஹ்வையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தமீமுத்தாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் நஸரானியாக இருந்து, கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாமிய மதத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் தான் தமீமுத்தாரி. இவர்கள் கடல் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது, இந்த ஹதீஸும் திருமதியிலே பதிவான ஹதீஸ், கடல் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது திடீரென்று கப்பல் சேதமடைகிறது. ஒரு சில பேர்கள் ஒரு கட்டையை பிடித்து கரை ஓரமாக செல்லுகிறார்கள். ஒரு தாபத், ஒரு மிருகம் பேசியது. ஒரு மிருகம் பேசியது, நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், எனக்கு பின்னால் வாருங்கள், நீ யார் என்று தமீமுத்தாரி கேட்கிற பொழுது, அனல் ஜஸ்ஸாஸா, நான் தான் ஜஸ்ஸாஸா, தூது பார்க்கக்கூடிய. சென்றார்கள் தமீமுத்தாரியும் தோழர்களும் பின்னால். ஒரு குகைக்குள்ளே செல்லப்படுகிறது. அங்கே ஒருவன் கட்டப்பட்டிருக்கிறான். கால்கள் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்ட மனிதன் கேட்டான், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? மதீனா நகரத்திலிருந்து வருகிறோம். உடனே கேட்கிறார், மதீனாவிலே இந்த தோட்டம் இருக்கிறதே, இந்த தோட்டத்தில் இருக்கிற பேரித்த மரத்திலே பழங்கள் நிறைந்திருக்கிறதா என்று கேட்கிற பொழுது தமீமுத்தாரி சொன்னார்கள், மதீனாவிலேயே அதிக பழமுள்ள மரம் அந்த மரம் தான். உடனே இவன் சொல்லுவான், குகைக்குள் இருக்கிற மனிதன் சொல்லுவான், ஒரு காலம் வரும், அங்கு மரம் மட்டும்தான் இருக்கும், பழம் பழுக்கவே பழுக்க. இப்படி ஒரு காலம். அடுத்து கேட்கிறான், புகைரா தபுரியா, மதீனாவிற்கு அருகில் இருக்கிற ஏரிகளில் பெரிய ஏரி, இந்த ஏரியில் தண்ணீர் தீர்ந்து விட்டதா? ஏராளமாக நீர் இருக்கிறது. ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே அந்த ஏரியில் ஒரு சொட்டு கூட தண்ணீர் இருக்காது. ஐனவார் வார் என்ற ஊற்று இருக்கிறது மதீனா நகரத்திலே. அந்த ஊற்றிலே தண்ணீர் வருகிறதா? தண்ணீர் வருகிறது, இனிப்பான ஊற்று. எல்லோரும் அதிலிருந்துதான் நீர் கொண்டு செல்லுகிறார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அந்த ஊற்றிலே நீர் இருக்காது. கேட்டுவிட்டு கடைசி நபி ஒருவர் வருகிற காலம் வந்து விட்டது, அந்த முகம்மது என்ற நபி வந்து விட்டாரா என்று கேட்கிற பொழுது அவர் வந்து விட்டார். மதீனா நகரத்திற்கு யஸ்ரிப், மதீனாவிற்கு இன்னொரு பெயர் யஸ்ரிப். யஸ்ரிபுக்கு அவர் ஹிஜ்ரத் செய்து விட்டாரா? ஹிஜ்ரத் செய்து விட்டார். அவரின் தோழர்களில் உள்ளவர் தான் நான் என்கிற பொழுது கடைசியிலே அந்த தஜ்ஜாலை பார்த்து தமீமுத்தாரி கேட்கிறார்கள், மன்னன் நீ யார் என்று கேட்கிற பொழுது, நான் தான் தஜ்ஜால். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திற்குள்ளே நான் நுழைந்து விடுவேன். 4 இடத்திற்குள்ளே என்னால் நுழைய முடியாது. ஒன்று ஹரம் காபத்துல்லாவிலே என்னால் நுழைய முடியாது. மதீனா நகரத்திற்குள்ளே
வீடுகளுக்குள்ளே என்னால் நுழைய முடியாது, பைத்துல் முகத்தஸுக்குள்ளே என்னால் செல்ல முடியாது, தூர் சீன மலையிலே என்னால் நெருங்க முடியாது. இந்த 4 இடத்தை தவிர பாக்கி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் அழிந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தஜ்ஜால் சொல்லுவான், லைஸ நகபும் மின் நிகாபிஹா இல்லா அலைஹில் மலாயிகா சாஃபீன யஹ்ஃபூனஹா. மக்காவிலும் மதீனாவிலும் ஆயுதம் தாங்கிய மலக்குகள் இருப்பார்கள். நான் உள்ளே நுழையாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். தஜ்ஜாலின் வருகை குறித்து அறிந்து கொண்ட தமீமு தாரி மீண்டும் கடல் பயணத்தை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றார்கள். நாயகமே, இப்படி ஒன்று நடந்தது நாயகமே என்று சொல்ல பெருமானார் அவரை விற்க வைத்துக் கொண்டு மெம்பரிலே ஏறி பெருமானார் மக்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். சாட்சி தஜ்ஜாலுக்கு தமீமு தாரி தான் நேரடியாக பார்த்து வந்திருக்கிறார் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு மெம்பரிலே இருந்து கொண்டு, நீங்கள் என்னிடத்திலே கேள்வி கேளுங்கள், என்ன சந்தேகம் இருக்கிறது கேளுங்கள். பொதுவாகவே அலி ரலியல்லாஹுவுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது. மக்கள் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்லுகிற பண்பாடும் பழக்கமும் அலி ரலியல்லாஹுவிடத்திலே உண்டு. 3 முறை கேட்கிறார்கள், ஏதாவது கேள்வியை கேளுங்கள், ஏதாவது கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு கேட்கிற பொழுது ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். ஸஅஸா இப்னு ஸௌஹான் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி எழுந்திருக்கிறார். எழுந்து கேட்டார், மத்தா யஹ்ருஜு தஜ்ஜால், தஜ்ஜால் எப்பொழுது வெளியேறுவான்? ஸஅஸா கேட்கிறார், தஜ்ஜால் எப்பொழுது வெளியேறுவான்? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களா, நானும் நீயும் இந்த கேள்விக்கு ஒரே பதில் தான். எப்பொழுது வெளியேறுவான் என்று யாரும் சொல்ல முடியாது, அல்லாஹ் அலம். அவன் வெளியேறுகிற காலமும் நேரமும் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அவன் வெளியேறுவதற்கு முன்னால் 30 அடையாளங்கள் நடக்கும் என்றார்கள். அவன் வெளியேறுவதற்கு முன்னால் சமூகத்திலே 30 அடையாளங்கள் நடக்கும். இந்த 30ம் நடந்தால் அவன் வெளியேறும் காலம் நெருங்கிவிட்டது. நான் பெருமானாரிடத்திலே கேட்டிருக்கிறேன், அந்த 30 அடையாளங்கள் என்ன என்று ஸஅஸா ரலியல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா 30 அடையாளங்களையும் வரிசையாக சொல்லுகிறார்கள். முதலாவதாக சொன்னார்கள், இதா அமாத்தன் நாஸ் அஸ்வலா, மக்கள் தொழுகையை மௌத்தாக்கி விடுவார்கள். தொழுகையை வீணடித்துவாங்கன்னு சொல்லல, தொழ மாட்டாங்கன்னு சொல்லல. அலி ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், தொழுகையை மௌத்தாக்கி விடுவார்கள். ஜடலம் தான் தொழுகையில் இருக்குமே தவிர ஒண்ணு தொழுகைக்கே வரமாட்டான், அல்லது வந்தாலும் உடம்புதான் நிற்குமே தவிர உள்ளமெல்லாம் எங்கோ இருக்கும். தொழுகையை மௌத்தாக்கி விடுவார்கள். வரலாறுகள்ல பார்க்கிறோம், ஹாரூன் ரஷீத் எவ்வளவு பெரிய அரசர். இந்த ஹாரூன் ரஷீதுக்கு 19 வயது மகன் ஒருவர் இருந்தார். அவர் தொழுகையிலே கவனம், இபாதத்திலே ஈடுபாடு. ஹாரூன் ரஷீது சொல்லுகிறார்கள், இந்த அளவுக்கு வேண்டாம், நாடாளுகிற தகுதி அடுத்து உன்னைத்தான் வந்து சேரப்போகிறது. நீ இப்படி வணக்கம் வணக்கம் என்று பள்ளியோடே தொடர்பு கொண்டிருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது மகனே, என்னோடு இரு, என் அரியணையில் எனக்கு அருகில் இரு என்று சொல்ல அந்த மகன் வானத்திலே பறக்கிற பறவையை அழைக்கிறார். மகன் பறவையை அழைத்தார். அந்த பறவை வந்து ஹாரூன் ரஷீதின் தோளிலே அமர்கிறது. சரி, ஹாரூன் ரஷீதினுடைய மகனின் தோளிலே அமர்கிறது. சரி, நீ சென்று விடு என்றார். பறவை சென்றது. ஹாரூன் ரஷீதை பார்த்து கேட்டார், தந்தையே, உலகமே எனக்கு கட்டுப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த நாட்டின் அரசர் தானே, இப்பொழுது இந்த பறவையை அழையுங்கள், வந்துவிடுமா பார்க்கலாம். நீங்கள் மனிதர்களை அழைக்கலாம், உங்களின் வேலையாட்களை அழைக்கலாம், வருவார்கள். ஆனால் பறவைகளையோ பட்சிகளையோ மிருகங்களையோ உங்களால் அழைத்தால் வர முடியுமா? அவைகள் வருமா என்று கேட்க, அதன் ஆதிக்கம் என்னிடத்தில் இல்லை என்கிற பொழுது இந்த மகன் சொன்ன வார்த்தை ஹாரூன் ரஷீதுக்கு, எனக்கு பறவைகளின் ஆதிக்கமும் உண்டு, பட்சிகளின் ஆதிக்கமும் உண்டு, நீரின் ஆதிக்கமும் உண்டு, நிலத்தின் ஆதிக்கமும் உண்டு, எல்லா ஆதிக்கமும் உண்டு. எதனால் தெரியுமா? என் தொழுகையால் என்றார், என் வணக்கத்தால் என்றார். சொல்லிவிட்டு இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வின் அரசாங்கம் எனக்கு போதும் என்று புறப்படுகிறார். ஒரு நாட்டின் அரசரின் மகன் சென்றார். கூலி வேலை பார்ப்பார்கள், வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்ப்பாங்க. அபூ ஆமிர் வீடு கட்டுகிறார், கொத்தனார்களை தேடிச் செல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற பண்பாடு தான் அன்னைக்கு இருந்தது. மார்க்கெட்டுக்கு போனா கொத்தனார்களா இருப்பாங்க, தனக்கு யார் தேவையோ வாங்கிட்டு வந்துடலாம்.
இவரும் கொத்தனாராக, அரசரின் மகன் கொத்தனாராக நின்று கொண்டிருக்கிறார். அபு ஆமீருக்கு தெரியாதல்லவா, அழைக்கிறார்கள். நான் வாரத்துல ஒரு நாள் தான் வருவேன், 5 நேரம் தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழுவதற்கு நான் சென்று விடுவேன், அனுமதி கொடுத்தால் நான் வேலைக்கு வருவேன். அபு ஆமீர் விசித்திரமாக இருக்கிறாரு, வாரத்துல ஒரு நாள், இவருக்கு அர்ஜென்டான வேலை, சரி வாருங்கள் என்று அழைத்து செல்லுகிறார்கள். சனிக்கிழமை மட்டும்தான் வேலை செய்வார். பார்க்கிறார்கள், சனிக்கிழமை கரண்டியை எடுத்து கிண்டுகிறார், தானாக செங்கல் ஏறுகிறது, உழைத்த மாவை அந்த சிமெண்டையும் மண்ணையும் போட்டு குழைத்து லேசாக தட்டுகிறார், அதுவே தானாக சென்று ஒட்டுகிறது. ஒரு வாரத்திற்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாளிலே செய்து முடிக்கிறார். ஒரு வாரத்தின் வேலை ஒரு நாளில் நடக்கிறது. அபு ஆமீருக்கு பயங்கரமான சந்தோஷம். அடுத்த வாரம் கூலியை சேர்த்து கொடுத்தால் கூலி சேர்த்து வாங்க மறுக்கிறார். 2 திரகம் தான், 2 திரகம் தான் கூட கொடுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டீங்க, 7 ஆளினுடைய கூலியை உங்களுக்கு தந்தரலாம் என்று அதிகமாக கொடுத்தால் எனக்கு 2 போதும் என்று மீண்டும் கொடுத்து விடுகிறார்கள். 3 வாரத்திற்கு பிறகு 4வது வாரத்திலே ஆளை காணவில்லை. அபு ஆமீர் தேடுகிறார்கள், என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மக்கள் சொன்னார்கள், அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறார், ஒரு மரத்தடியிலே நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார். அபு ஆமீர் செல்லுகிறார்கள், சென்று பார்க்கிறார்கள். அப்பொழுது சொன்னார், நான் மரணமாகும் நேரம் வந்துவிட்டது, இதோ மோதிரம் ஒன்று இருக்கிறது, இதையும் இதோ குர்ஆன் ஒன்று இருக்கிறது, இதுதான் எனது வராசத், இது 2ம் தான் எனது சொத்து, இதை அரசரிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் அபு ஆமீரினுடைய மூளைக்குள் வருகிறது, அரசரின் மகன் சொன்னார், நீங்களே சென்று அரசரிடத்திலே கொடுக்க வேண்டும், யாரையாவது கொடுத்து விடக்கூடாது, யாருடைய கையிலாவது கொடுத்திருக்க கூடாது, நீங்களே செல்ல வேண்டும், அரசரின் கையிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எனக்கு கஃன் செய்கிற பொழுது புதிய ஆடைகளை வாங்கி வந்து விடாதீர்கள், இருக்கிற ஆடையிலேயே கஃன் செய்யுங்கள். காரணம், நான் நல்லவனாக இருந்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், கெட்டவனாக இருந்தால் என் நிலை என்னாகவோ தெரியாது, இருக்கிற ஆடையிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தயமம் செய்து 2 ரக்காத்தை அமர்ந்து கொண்டே தொழுது படுத்தார்கள். வஃபாத்தாகி விட்டார்கள், அடக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த மோதிரத்தையும் முஸ்ஹப் குர்ஆனையும் எடுத்து சென்றால் ஹாரூன் ரஷீதுடைய மாளிகைக்குள்ளே உள்ளே நுழைவதற்கு இவருக்கு வழி இல்லை. காரணம், வாயில் காப்பாளர்கள் தடுத்து நிற்கிறார். படைபலங்கள், அரசர் உலாவுகிறார், மேலே கீழிருந்து கத்தினார்களா, அபு ஆமீர் உங்களின் வராசத்தை கொண்டு வந்திருக்கிறேன், வராசத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அரசரினுடைய காதிலே ஏதோ லேசுமாக்காக வராசத்தை விட தன்னுடைய துளைந்து போன மகனின் நினைவு வருகிறது. உள்ளே அழையுங்கள் என்று அழைக்கப்படுகிற பொழுது இந்த 2ஐயும் கொடுக்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் மன்னர் வாங்கி கண்களிலே ஒத்திக்கொண்டு, என்னுடைய கண்மணி இறை இல்லம் சேர்ந்து விட்டாரா, இறைவனடி சேர்ந்து விட்டாரா என்று அழுகிறார்கள். அன்று இரவு ஹாரூன் ரஷீதுடைய கனவிலே தோன்றி என்னுடைய வணக்கம் என்னை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே சேர்த்து வைத்து விட்டது என்று சொல்லுகிறார் என்றால் அந்த வணக்கம் நம் இடத்தில் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு அடிமையை வேலைக்கு சேர்த்த வரலாறுகள் உண்டு. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் வேலைக்கு சேர்க்கிறார்கள். ஆனால் அந்த அடிமை ஒரு நிபந்தனை போட்டார், பகலிலே மட்டும்தான் நான் வேலை செய்வேன், இரவிலே வேலை செய்வேன். நான் வேலை செய்வதாக இருந்தால் பகல் காலத்துல மட்டும்தான், ராத்திரியில வந்து உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறோம். சரி என்று சேர்க்கிறார்கள். இரவு நேரமாகிறது. இரவு நேரத்திலே அடிமையை காணவில்லை. ஒரு சில நாட்களுக்கு பிறகு மக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய அடிமை என்ன செய்கிறார் தெரியுமா, இரவு நேரத்தில் கபறுகளை தோண்டி அதில் இருக்கிற கபன்களை எடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார், கபனை திருடுகிற பழக்கம் கொண்டவராக இருக்கிறார், இவரை போய் நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிறீர்களே என்று சொல்ல சென்று பார்க்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்கிறார் என்று ரகசியமாக பார்த்தால் கபரஸ்தானுக்கு சென்று உள்ளே கபரை தோண்டி உள்ளே நின்று தொழுது கொண்டிருக்கிறார். உள்ளே நின்று தொழுது கொண்டிருக்கிறார். ரப்பே, யாருமே பார்க்க வராத இடம் இந்த இடம் தான், எல்லோரும் பயந்து ஒதுக்கும் இடம் இந்த இடம் தான். அதனால் தான் ரப்பே இங்கு வந்து நான் தொழுது கொண்டிருக்கிறேன், உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தினமும் செல்லுகிறார். அங்கே வணங்குகிறார். இதை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உன்னை போய் தவறாக சொல்லிவிட்டார்களா, உன்னை உரிமை விடுகிறேன் என்கிற பொழுது
அதே இடத்திலே துஆ செய்தார், நாயனே ரகசியமாக நான் செய்த இந்த இபாதத்தை மக்களுக்கு காட்டிவிட்டாயா, என்னை இதே இடத்திலே காட்டி விடு என்று கீழே படுத்தார். அதே இடத்திலே வஃபாத்தாகி விடுகிறார். இப்படிப்பட்ட இறைநேசர்கள் தொழுத தொழுகை இன்றைக்கு நம்மில எத்தனை பேர்களுக்கு உண்டு? இதைத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அழகாக சொன்னார்கள். முதல் அடையாளமாக மக்கள் மூத்தாக்கிக் கொள்வார்கள் தொழுகையை. இரண்டாவதாக அவாஉல் அமானா, தஜ்ஜால் வருவதற்கு முன்பதாக நடக்கிற அடையாளங்களில் அதாஉல் அமானா, அமானிதங்களை வீணாக்குவார். அமானிதம் என்று தொட்டால் நிறைய வரும். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற உறுப்புகளும் அமானிதம். கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் அமானிதம். இந்த அமானிதத்தை மனிதன் எப்படி வீணடிக்கிறார் பார்த்தீர்கள் அல்லவா? நேரம் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். நம்ம செல்போன் கூட அல்லாஹ் கொடுத்த அமானிதம் தானே. எவ்வளவு உலகத்தை சுருக்கி கொடுத்திருக்கிறான். ஆனா இங்க இருந்து அங்க பேசும்போது இவன் டெஸ்ட் வைப்பான். இன்னைக்கு நிறைய பேரு செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டு, அதோ யார் பேசுறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவா செல்போனுடைய மரியாதை? யார் பேசுகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். குரலை பார்த்தாலே தெரியலையா? உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? தகவல் பரிமாறுவதற்கு தான் செல்போனை தவிர தர்க்கங்கள் நடத்துவதற்கு செல்போன் அல்ல. எடுத்தாக்க என் பேர் இது, நான் இன்னாரு பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்கிற பண்பாடெல்லாம் சமூகத்திலே குறைந்து போய் இது கூட கண்டுபிடிக்க முடியலையான்னு கடைசியில் அவரு எல்லா விதமான புதையல் வேட்டையும் நடத்திட்டு அப்புறம் அவருடைய பேரை சொல்றது. இதுவா பண்பாடு? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். இது போன்று அமானிதங்களை கொடுத்து வைத்தால் அந்த அமானிதங்களை வீணடித்து விடுவார்கள், மோசடி செய்து விடுவார்கள். இப்படி ஒரு காலம் வந்து விட்டால் தஜ்ஜால் வந்து விடுவான். மூன்றாவதாக சொன்னார்கள், காணல் ஹுக்முல்மா, சட்டங்கள் எல்லாம் நீதித்துறையே பலகீனமாகி போய்விடும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீதித்துறை பலகீனமாகிவிடும். இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? நிதியை நீட்டினால் நீதி மாறி போய்விடுகிறது. நிதிக்கு நீதி வளைந்து கொடுக்கிறது. நீதி தேவதைக்கே கண்ணை கட்டுகிற காலம் இது. இந்த நிலையிலே நம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நீதம் எப்படி இருந்ததோ அந்த நீதம் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டு வாயில கொஞ்சம் பெருசா கட்டிட்டாங்க. உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவருக்கே தெரியாமல் ஒரு வீட்டு வாயிலை உடைத்துவார்கள் என்றார். பெரிய வாயிலை கட்டிக்கொண்டு மக்கள் வந்து உன்னிடத்திலே குறைகளை சொல்லுகிற பொழுது கேட்காமல் மூடிக்கொள்வதற்குத்தான் இந்த வேலையை நீ செய்கிறாயான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு நம்ம காலத்துல பார்த்திருந்தாங்கன்னா ஒரு அமைச்சர், ஒரு எம்சி, ஒரு ஆள் கூட காசு பணத்தோடு வாழ முடியாது. இப்ப நீதித்துறை சரியாக இருக்காது, பலகீனமடைந்து விடும். நான்காவதாக அலியும் கரமல்லாஹ் வஜ்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவ்வுல்மு பஹ்ரா, அநியாயத்தை பெருமையாக பேசிக் கொள்வார்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன்பதாக அநியாயங்களை பெருமையாக பேசுவார்களா? இன்றைக்கு நடக்கத்தானே செய்கிறது. நான் இவற்றிலிருந்து செல்போன் அடிச்சுட்டு வந்துட்டேன், பெருமையா சொல்றான். அந்த கடையில இருந்து இதை தூக்கிட்டு வந்துட்டேன், இங்கிருந்து செருப்பு அடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன பெருமை? அநியாயங்கள் பெருமையாக ஆக்கப்படும். இருக்கிற தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள் பாவிகளாக இருப்பார்கள். இதெல்லாம் தஜ்ஜால் வருவதற்கான 5ஆம் அடையாளம். நாட்டின் தலைவர்களிடத்தில் நீதம் இருக்காத பாவிகளாக இருப்பார்கள். அமைச்சர்கள் எல்லாம் மோசடிக்காரர்களாக இருப்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றார், எல்லா வகையான மோசடிக்கும் அவர்கள் தான் முன்னுதாரணமாக இருப்பார்கள். அந்த அமைச்சர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்களே கைத்தடிகள், பின்னால் அணிகிற 10 குண்டர்கள், இவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள். குர்ஆனை கற்றுத்தேறிய, குர்ஆனை ஓதிக் கொடுக்கிற, குர்ஆனை சமூகத்திற்கு கொடுக்கிற நல்லுள்ளம் கொண்டவர்கள் கூட பாவிகளாக மாறிவிடுவார்கள். எல்லா பாவங்களும் அவர்களிடத்திலிருந்து உற்பத்தியாகும். அநீதம் வெளிப்படும். 9ஆவதாக சொன்னாங்க, அநீதம் வெளிப்படும். எங்கு பார்த்தாலும் அநீதம். பேப்பரை தூக்குனா கடத்தல்ங்கிறா, காதல்ங்கிறா, கழுத்தெருப்புங்கிறா, ஏகப்பட்ட தீமைகள் தான், அநீதங்கள் தான் பேப்பர் முழுக்க காட்சி தருகிறதை பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம்.
10ஆவதாக சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா, ஜினா ஃபஹ்ஷா பெருகிவிடும். ஜினாவை குறைக்கவே முடியாது, விபச்சாரத்தை குறைக்க முடியாது. இருக்க இருக்க சமூகத்தில் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறதா இல்லையா? சமூகத்திலே சர்வசாதாரணமாக நடப்பதை பார்க்க. வலஹர ரிபா 11ஆவதாக சொன்னார்கள், ரிபா வட்டி வெளிரங்கமாக நடக்கும். இன்றைக்கு வட்டி இல்லைன்னு சொன்ன உலகமே இல்லை. லஹர ரிபா வட்டி இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். வகுத்தியாத்தில் அர்ஹாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவார்கள். சொந்த பந்தங்கள் எல்லாம் துண்டிக்கப்படுவார்கள். சொந்தத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படாது. அவர்கள் புறம் தள்ளி வைக்கப்படுவார்கள். வகுத்திகத்தில் கைனாத் பெண்களை கவிவடிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மியூசிக் சாதனங்களிலே பெண்களின் குரல்கள் எல்லாம் சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டப்படும். சுரிபத்தில் குமூர் மது அருந்துவதை பழக்கமாக கொள்ளுவார்கள். சுரிபத்தில் குமூர் இங்கு எந்த பகுதி திரும்பினாலும் எல்லாம் மதுக்கடைகள். அது கவர்மெண்டே அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய மதுக்கடைகளாக மாறிவிடும். சொல்லிவிட்டு ஒப்பந்தங்கள் மீறப்படும். செய்த ஒப்பந்தங்களை யாரும் சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள். அடுத்தும் தொடர்கிறார்கள். 16ஆவதாக அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், வஅதமா வஉன்னிஅத்தில் அதமா. அதமா என்று சொன்னால் மக்ரிபு தொழுகை, இஷா தொழுகை, 2 தொழுகைக்கு சேர்த்து அரபியில் உள்ள வார்த்தை அதமத். இந்த 2 தொழுகையும் தொழுக மாட்டாங்க. மற்ற தொழுகைக்கு கூட வந்தா கூட மக்ரிப் இஷா நேரத்தில் வியாபார நிமித்தமாக மக்ரிபையும் இஷாவையும் விட்டு விடுவார்கள். தவானின் நாசு ஃபீ ஸலாத்தில் ஜமாஅ 17ஆவதாக சொன்னார்கள், ஜமாஅத்து தொழுகையிலே மக்கள் பொடுபோக்காக பின்னாடி போய் தொழுதுக்கொள்ளாமே என்று பொடுபோக்காக மாறிவிடுவார்கள். ஒரு நேர ஜமாஅத்தை விட்டதற்காக 27 முறை திரும்ப தொழுதவர்கள் உபைதுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால மசாலா இப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு 27 முறை தொழுக கூடாது. அவர்கள் பேணுதல் என்ற அடிப்படையில் தொழுதார்கள் 27 முறை ஒரு ஜமாஅத்தை விட்டதற்காக. அப்ப எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்க வேண்டும் நம் சமூகத்திலே? ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பேணுதல் இருக்கிறதா? பேணுதலை விட்டு விடுவார்கள். மசாஜி 18ஆவதாக சொன்னார்கள், பள்ளிகளை அலங்கரிப்பார்கள். பள்ளிகளுக்கு அலங்காரங்கள் செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். மனாபிர் மெம்பர்களை நீளமாக்கிக் கொண்டே செல்வார்கள். எங்க மினாரா 200 அடி இருக்க வேணும். ஊர் கடைசியிலிருந்து பார்த்தா எங்க மனாரா தெரியும். இருக்க பள்ளிவாச பார்த்து அழகு பார்ப்பதற்கா பள்ளி? பள்ளியினுடைய மெம்பர்கள் நீளமாக இருக்கும். 20ஆவதாக சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா, வஹல்லுல் மஸாஹிஃப குர்ஆனை ஹலாலாக்கி விடுவார்கள். குர்ஆனை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எப்ப வேணாலும் கொடுக்கலாம், ஒளி இல்லாம தொடரலாம், குளித்து கடமையாக தொடரலாம், யார் வேண்டுமானாலும் எப்படியும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நிலைக்கு குர்ஆன் ஆக்கப்படும். அடுத்தும் பேசுகிறார்கள். 21ஆவதாக சொன்னார்கள், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் 30 அடையாளங்கள் நடக்கும். அதில் 21 அகதுர் ரஷா, லெஞ்சத்தை வாங்குவார். லெஞ்சம் பெருகிக் கொண்டே செல்லும். இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? 22ஆவதாக சொன்னார்கள், மடையர்களை பொறுப்பிலே அமர்த்தப்படும். பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு பொறுப்பு சார்ந்த விஷயங்களே தெரியாது. இவர்கள் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். விடவில்லை. இஸ்தகப்புத்திமா ரத்தங்கள் எல்லாம் சாதாரணமாக நினைக்கப்படும். லா எதிரில் காத்தில் ஃபீம கத்தல், லா எதிரில் மக்தூல் ஃபீம குத்தில். கொலை செய்வது இவன் எதுக்கு கொலை செஞ்சான்னு அவனுக்கு தெரியாது, கொலை செய்யப்பட்டவனுக்கு எதுக்கு கொலை செஞ்சவனு தெரியாது. கொலைகள் கூட சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டுவிடும். கொலைகளை பற்றிய கவலை இருக்காது. பாஉத்தீன வித்துன்யா, மார்க்கத்தை உலகத்திற்காக விற்பனை செய்யப்படும். மார்க்கம் என்பது விற்பனை பொருளாக மாறிவிடும். விடல இத்தஜரத் இம்ராத்துன் மா சௌஜிஹா ஹிர்ஸன் லிதுன்யா. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனோடு கடையில வந்து உட்கார்ந்தாள். வீட்டில் இருக்க வேண்டியவள் பெண்மணி கடைக்கு வருவாள்.
எதற்காக? உலகம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. ஹிர்சன் நடத்தும் ஒரு ஆணு சம்பாதிச்சா போதுமா? எல்லா கவுமுகள்லையும் 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சா தானே குடும்பத்தை சராசரியா நடத்த முடியும். அதனால நீயுமா கடைக்குன்னு சொல்லி கடையில கொண்டு வந்து பெண்களை அமர வைத்து 2 பேர்களும் சேர்ந்து வியாபாரம் செய்கிற சூழல் வந்துவிட்டார். தஜ்ஜால் வந்துவிட்டார். 26வது அலிரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், தஷப்பஹ நிஸாஉ பிர்ரிஜால், ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள். இவர்களின் ஆடையை அவர்களின் ஆடையை இவர்கள் அணிகிற சூழல் வந்துவிடும். இப்படி வந்தால் தஜ்ஜால் வந்துவிட்டான். அஸ்ஸலாமு அலல் மஅரிஃபா, சலாம் சொல்வது கூட தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவார்கள். தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லுகிற பண்பாடு சமுதாயத்தை விட்டு போய்விடும். இந்த நிலை வந்தால் தஜ்ஜால் வந்துவிடுவான். 28வது லபிசு ஜுலூதல் லஅனி அலா குலூபி திஆ, ட்ரெஸ் பார்த்தா ஆட்டு தோலஞ்ச மாதிரி இருக்கும், உள்ள உள்ள ஓனாய் உள்ளமாக இருக்கும். ஆளை பார்த்தா ஆடு மாதிரி இருப்பான், பதவுசாக பார்ப்பதற்கு அமைதியாக, உள்ளம் முழுக்க ஓனாய் உள்ளம் விளைந்தவராக இருப்பார். யார எந்த இடத்துல அடிச்சுட்டு போகணும், எப்படி கொத்திட்டு போகணும்னு தெரிந்து கொண்டு நடப்பான். இப்படி ஒரு நிலை வந்து விட்டார். 29வது சொன்னார்கள், குலூபுகும் அமர்வும் என சொல்வர், அவர்களின் உள்ளமெல்லாம் விஷத்தை விட கசப்பாக இருக்கும். அல்சினத்துக்கும் அகிதாமினல் அஸ்து, அவர்களுடைய நாவு தேனை விட சுவையாக இருக்கும், பேச்சு தேனை விட சுவையாக இருக்கும். உள்ள முழுக்க பார்த்தா விஷத்தை நிரப்பி வச்சிருப்பான், ஆனா பேசும்போது மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவான். இப்படி ஒரு காலம் வந்து விட்டார். வான்கரல் மாரூஃப், தீமைகள் ஏவப்படும், நன்மைகள் தடுக்கப்படும். நல்லது செஞ்சா இது ஏண்டா செய்யறேன்னு கேட்பான், தீமைகளை செஞ்சாக்க நல்லா ஏவுவான், இதை கண்டிப்பா செய்யணும், சமுதாயத்துக்கு இது ரொம்ப அவசியம் என்று ஏவுவார்கள். இந்த நிலை வந்துவிட்டால் உங்களுக்கு தஜ்ஜால் வருகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது, அறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் அறிவிக்கிறார். நீ தஜ்ஜால் வந்துட்டாக்கா, தஜ்ஜாலை அழிப்பதற்கு அடுத்து வர வேண்டியவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதுவும் பெருமானாரினுடைய அறிவிப்பு, பெரிய அறிவிப்புகளில் ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வருவாங்க? ஹதீஸ் நூல்களை எடுத்து ஆய்வு செய்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது, ஒன்று பைத்துல் முகத்தஸிலே இறங்குவார்கள் என்ற வரலாறு உண்டு. பத்தனே ரௌஹா என்ற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். திறக்க மாட்டாங்க, ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 33 வயதிலே உயர்த்தப்பட்டவர்கள் இறங்குவார்கள், ஆட்சி நடத்துவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள் என்ற நாம் ஹதீஸில் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யற வேலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்துட்டா தொழுக வைக்கிறதுக்கு அப்துல் ரஹ்மான் சுதைசிக்கு அனுமதி இல்லை, உலகத்தில் இருக்கிற யாருக்கும் அனுமதி இல்லை. அவர்கள் இறங்கிவிட்டால் நபிமார்கள் உலகத்தில் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்கள் தான் தொலை வைத்தாக வேண்டும், அவர்கள் தான் தொலை வைத்தார்கள். யுஸல்லி ஸலாத் வ யஜ்மஉல் ஜம், மக்களை ஒன்று சேர்ப்பார்கள், எல்லோரும் ஒன்று சேருவார்கள். அதுவரைக்கும் இஸ்லாமிய பிரிஞ்சேதான் கிடப்பான். மக்களை ஒன்று சேர்க்கிற பொறுப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுப்பார்கள். எடுத்ததோடு மட்டுமல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கூட்டம் சிலுவையில அரைஞ்சு பாவம் என்ன பாடுபடுத்துறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தில் இருக்கிற சிலுவைகளை உடைப்பார்கள். உலகத்துல ஒரு பன்றி கூட இருக்காது, அனைத்தையும் கொலை செய்யப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த காலத்தில் எப்படி மாறிவிடும் என்றால், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். ஈசா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். என்ன துஆ செய்வார்கள் தெரியுமா? ரப்பே, என்னுடைய காலத்திலே பூமியை செழிப்பாக்கி கொடு என்று அவர்கள் எப்பொழுது துஆ செய்தாலும் மழை பொழியும், பூமி செழிப்பாக வளரும், மழை பொழியும், பூமி செழிப்பாக வளரும். ஹதீஸ்களிலே வரும், சிங்கத்திற்கு முன்னால் நடந்து செல்வார்களா, ஒன்றும் செய்யாது. பாம்புக்கு முன்னால் நடந்து செல்வார்கள், அது கடிக்காது. எந்த அளவுக்கு மாற்றணும். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு அருகாமையிலே வெளிப்பகுதியிலே தான் தஜ்ஜாலை சந்திப்பார்கள். தஜ்ஜாலை பார்த்த உடனே அல்லாஹ் தஜ்ஜாலினுடைய அமைப்பை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டாவே மெழுகு உருகிற மாதிரி உருகி போயிடுவான், மெழுகு உருகிற மாதிரி உருகிடுவான்.
உடன் வேறு ஏகப்பட்ட பேர்கள் 70,000 யூதர்கள் 13,000 யூத பெண்மணிகள் இருப்பார்கள். மெழுகு உருகுவதை போன்று உருகுவான். தஜ்ஜாலை கொலை செய்கிற பொறுப்பை, அவர்களை கத்தல் செய்கிற பொறுப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். கத்தல் செய்யப்படும். அதற்கு பிறகு யூதர்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். இந்த நேரத்திலே கற்களும் மரங்களும் பேசுமா. ஹதீஸ்கள் சொல்லுகிறது, கற்கள் சொல்லுமா, மரங்கள் சொல்லுமா, அப்துல்லா அதா யகூதிக்கும் தால ஃபத்துல்ஹு. பெருமானார் பேசுகிற பொழுது அழகாக பேசுவார்கள். அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமையை முஃமினை பார்த்து கல்லு கூப்பிடும், மரம் கூப்பிடும், அப்துல்லா எனக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கிறார் பாவா, வாங்கோ வெட்டிக்கங்க, வாங்கோ ஆளை போட்டுங்க என்று மரங்களும் கற்களும் பேசும். இந்த காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே இன்னொரு பக்கம் யாஜூஜ் மாஜூஜினுடைய பிரச்சனைகளும் வந்தது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கும்போது. யாஜூஜ் மாஜூஜ் யாரு? அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களிலே ஃபசாதை மட்டுமே செய்வதற்காக படைக்கப்பட்ட படைப்பு அந்த படைப்பு. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட படைப்பு அந்த படைப்பு. குர்ஆன் சொல்லுகிறது, 16வது ஜுஸு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈயங்களையும் செம்புகளையும் வச்சு உருக்கி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் என்றைக்கு வெளியேற வேண்டும் என்று நாடுகிறானோ வெளியே வருவார்கள். எங்கிருந்து புறப்படுவார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாமிலிருந்து ஈராக்கை நோக்கி புறப்படுவார்கள். ஷாமிலிருந்து ஈராக்கை நோக்கி புறப்படுவார்கள். அவங்க கூட்டம் கூட்டமாகத்தான் வாழுவார்கள். பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், உம்மத்தே உம்மா, கூட்டம் கூட்டமாக வாழ்வார்கள். ஒரு கூட்டத்திலே, ஒரு குழுவிலே 4 லட்சம் பேர் இருப்பார்களா? தேனீக்கள் மாதிரி. இது போன்று பல லட்சம் குழுக்கள். ஒரு குழுவுல 4 லட்சம் பேர் எப்படி இருப்பார்கள்? முகம்லாம் பார்த்தாக்கா தட்டை போட்டு அமுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா? அவர்கள் செல்லுவார்கள். பூமியிலே அவர்கள் காலடி படாத இடம் இருக்காது. செல்லுகிற பகுதிகளில் எல்லாம் தண்ணீரை குடிச்சுக்கிட்டே போவானுங்களா. ஆத்துல நைல் நதியில வற்றா ஜீவ நதிகள் என்று சொல்லப்படுகிற எந்த நதியிலையுமே தண்ணி இருக்காது, குடிச்சிருவான். ஏரிகளில் தண்ணீரை குடிப்பார்கள். தப்ரிகா என்ற ஏரியில் தண்ணீரை முன்னாடி போறவன் குடிச்சிட்டு போவான். முன்னாடி இருக்கிற குழு வந்து பேசிட்டு இருப்பாங்களா. ஒரு காலத்துல இதுல தண்ணி இருந்திருக்கும் போல தெரியுது. முன்னாடி குழு குடிச்சிட்டு போயிருப்பான், பின்னாடி வர்றவன் சொல்லுவான் ஒரு காலத்துல இது தண்ணி இருந்திருக்கும் போல தெரியுது. அந்த அளவுக்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள். எல்லாத்தையும் பார்ப்பவர்கள் அத்தனை பேர்களையும் அழித்துக் கொண்டிருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டு விடுவான், நீங்கள் தூர்சீன மலைக்கு சென்று விடுங்கள், தூர்சீன மலைக்கு சென்று விடுங்கள். புகாரி ஷரீஃப் சொல்லும், தூர்சீன மலைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் தூர்சீன மலைக்கு சென்று விடுவார்கள். தூர்சீன மலையிலே தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் இந்த கௌமுகளிலிருந்து நீ வெற்றியை கொடுக்காமல் எங்கடா போர் செய்து வெற்றி கொள்ள முடியாது ரப்பே. எல்லாம் புள்ளனா இருக்கான், எங்கிட்டு போய் வாள் எடுத்து வெட்டுறது? எறும்பு கூட சண்டை போட்ட மாதிரி தான். முடியுமா? நம்ம இங்கிட்டு ஒண்ணு வெட்டிட்டு இருக்க கூடாது, 4 ஏறிடும். அதனால் இவர்களை எம்மால் எதிர்க்க முடியாத ரப்பே நீ பார்த்துக்கொள் என்று சொல்வார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அதற்குள்ளே இவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்கார, பூமியில இருக்க எல்லாத்தையும் சுருட்டிட்டு அடுத்து வானத்துக்கு அம்புடுவான். பூமியில இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம், இனி வானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொல்லணும் என்று முடிவு செய்து வானத்திற்கு அம்புடுவார்கள். இவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வீணாக்க கூடாது என்பதற்காக முஹ்லா மினத்தம், ரத்தத்தால் நனைக்கப்பட்டு ஒரு சதை துண்டை அல்லாஹ் கீழே போடுவானா. ஆஹா, நாம இங்கிருந்து அடிச்சு இத்தனை பேர்த்த காலி பண்ணிருக்கோம் என்று இவர்களாக பேசிக் கொள்வார்கள். இப்பொழுதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவுக்கு இணங்க அனக் என்ற பறவை எப்படி பெருமானாரின் வருகைக்கு முன்னால் அபாபியின் பறவைகள் ஆபிரகாமின் படையை அழித்ததோ, இதை போன்ற அனக் என்ற பறவைகள், குண்டுமலை ஒளியும் பறவைகள், இந்த பறவைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார். யாஜூஜ் மாஜூஜை அழிப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் தான் இந்த பறவைகள். இன்றைக்கு விஞ்ஞானம் என்னென்னவோ ஆய்வு செய்கிறது. இந்த ஹதீசுகளை எடுத்து ஆய்வு செய்தால் கியாமத் நாளினுடைய அறிகுறிகள் குறித்து என்ன அழகான விளக்கங்கள் வெளிச்சத்திற்கு வரும். இன்னும் சமூகம் அதை தொடவில்லை. காரணம், இஸ்லாமிய சமுதாயமே தொடவில்லையே. பிறகு எங்கே இவர்கள் வரப்போகிறார்கள்?
கடைசியில இந்த பறவைகள் எல்லாம் குண்டுமழை பொழிந்து அவர்கள் தான் பரவி கிடக்கிறார்களே. ஈராக்கிலிருந்து ஷாம் வரைக்கும் மையத்தாக எல்லாம் செத்து கிடப்பான். கடுமையான நாற்றம். தானும் கீழிறங்கி வர முடியாது குர்சீனவிலிருந்து. மீண்டும் ஈசா நபிகள் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள். துஆ செய்ததற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மழையை கொடுப்பான். அந்த மழையின் மூலமாக இவர்கள் ஜடலங்கள் எல்லாம் சூறாவளியை கொடுப்பான். அதன் மூலமாக எல்லாம் அகற்றப்பட்டு பூமி சுத்தமாகிவிடும். இப்பொழுது பூமியிலே முஃமின்கள் மட்டும் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற பெரிய அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். இதை போன்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களும் கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகைக்கு முன்னால் ஆட்சி நடத்துவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற பொழுது அழகாக பேசி காட்டுகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். எதற்கு தெரியுமா? மக்காவுக்கு சென்று காஃபிர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நம்மின் மீது பகைமை கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹுவை பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் சென்று அபூ சுஃபியான் இடத்திலே பெரும் பெரும் தலைவர்களிடத்தில் எல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹு பேசுவார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு செய்த உதவிக்காக அப்பாஸ் ரலியல்லாஹுவை அழைத்து, எனக்காக நீங்கள் ஃபத்ஹ் மக்காவிலே எல்லோரிடமும் பேசினீர்கள், அப்பாஸே உங்களுக்கு நான் செய்கிற உபகாரம் என்ன தெரியுமா? உங்களின் சந்ததிகளிலிருந்து தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவார்கள் என்றார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய சந்ததியிலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவார்கள். பூமியிலே குழப்பம் நிறைந்திருக்கிற காலத்திலே 40 ஆண்டுகள் ஆட்சி நடத்துவார்கள். இன்றைக்கு ஒரு கவுமுகள் மாதிரிலாம் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கவுமுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். 40 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவார்கள். அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்றால், எல்லா முஸ்லிம்களும் பணக்காரராகி விடுவார்கள். ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காது, ஒரு ஆள் கூட இருக்காது. பெருமானார் அந்த ஹதீஸினுடைய தொடரை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தெரு தெருவாக போய் சொல்லுவானாம், என் பொருள்களை வாங்கிக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறீர்களா? என் பொருளை வாங்குவதற்கு, ஜக்காத்தை வாங்குவதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். யார் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் வருவான், நான் தகுதி பெற்றவன், எனக்கு கொடு என்பான். அப்ப என் ஜக்காத்தை எப்படி கொடுப்பான் தெரியுங்களா? கையால் எடுத்து கொடுக்கறது இல்ல, உனக்கு எவ்வளவு வேணுமோ என் சொத்துல இருந்து எடுத்துக்கோ, எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள். எடுத்து பார்ப்பான், முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்குவான். எடுத்துட்டு போனதுக்கு பின்னாடி கவலைப்படுவான், நாம போய் இதை போய் எடுத்துட்டோமே, அல்ல நமக்கே உணவு கொடுத்திருக்கிறானே, அநியாயமாக நாம் எடுத்து வந்து விட்டோமே, திரும்ப கொண்டு போய் கொடுப்பான், அவன் வாங்க வருப்பான். இப்படி ஒரு காலம் வரும். இதுதான் மஹ்தியின் காலம். இன்னொரு பெரிய அடையாளமாக பெருமானார் சொல்லுகிற பொழுது தாப்பா, ஒரு மிருகம் வரும், அது பேசும் மிருகம். கியாமத் நாளினுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று. வருகிற பொழுதே 2 அடையாளத்தை கொண்டே வரும், கொண்டிருக்கும். ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மோதிரத்தை கையில வைத்திருக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அசா குச்சியையும் கையில வைத்திருக்கும். ஹதீஸ் நூல்கள் சொல்லுகிற பாடம், முஃமின்களை பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த குச்சியில தடவுமா அசாவுல. காபிர பார்த்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத் மோதிரத்தை வச்சு குத்துமா. இப்படி ஒரு தாபத்து வரும். ஹரம் ஷரீஃபிற்கு முன்னால் நின்று முஃமின்களுக்காக அந்த தாப்பா துஆ செய்யும், காஃபிர்களுக்காக அது பத்துவா செய்யும் என்ற வரலாறையும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு அடையாளத்தையும் பெருமானார் அறிமுகப்படுத்தி பேசுகிறார்கள். துலூஉ ஷம்ஸ், சூரியன் இப்ப எப்ப உதயமாகிறது? கிழக்கிலே உதயமாகி மேற்கிலே மறைகிற பண்பாடு சூரியனுக்கு உண்டான குணம். எப்படித்தான் நடக்கும். பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அரிசியை நோக்கி செல்கிறது. அல்லாஹ் மீண்டும் இயங்கு என்கிறார், மீண்டும் அது இயங்குகிறது, தன்னுடைய சுழற்சியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உத்தரவில்லாமல் எந்த கோள்களும் நகர்வதில்லை என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த துலூஉ ஷம்ஸ் இருக்கிறது, அந்த சூரியன் ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிற பொழுது வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான், வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். அந்த நாளில் தான் இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும். இந்த சைக்கிள் சுத்துமா இல்லையா, திடீர்னு பிரேக்க பிடிச்சிட்டோம்னு சொன்னா திருப்பி ரிவர்ஸ்ல சுத்தி அப்புறம் இப்படி வந்து நிற்கும். இதே மாதிரி சூரியன் இருக்கிறதே, அது மேற்கிலிருந்து கிழக்கு வாக்கிலே வரும்,
மதிய நேரம் வரை வந்துவிட்டு மீண்டும் மேற்கிலேயே மறைந்து, மேற்கிலிருந்து உதயமாகி மீண்டும் மேற்கிலே மறைந்து கொள்ளும். இந்த நேரத்திலே தான் தஜ்ஜால் சொல்லுவானாம், இந்த நேரத்திலே தான் இப்லீஸ் சொல்லுவானாம், யா அல்லாஹ் எனக்கு கியாமத்து நாள் வரப்போகுது, அவனுக்கு வேதனை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ யாருக்கு சஜிதா செய்ய சொன்னாலும் செய்யறேன் சொல்லுவேன், நீ யாருக்கு சஜிதா செய்ய சொன்னாலும் சொல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கு செய்ய சொல்றியா? செய்கிறேன். வேறு யாரை காட்டி செய்ய சொல்கிறாய்? செய்கிறேன். ரப்பே என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்று கதறும் நேரம் எந்த நேரம் என்றால் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிற நேரத்தில் தான் இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே கதறி அழுவான். இதுவும் கியாமத் நாளினுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று. அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு நெருப்பு தீபந்தம் இருக்கிறதே அது வெளியேறும். எங்கிருந்து வெளியேறும்? ஹலரமௌத்தினுடைய கடல் பகுதியிலிருந்து வெளியேறும். வெளியேறி 8 நாட்கள் அதனுடைய ஜுவாலை உலகத்தை கரிக்கும் என்றார்கள், அதனுடைய உஷ்ணம் உலகத்தை தாக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தும் பேசுகிறார்கள், கசப்பு நடக்கும், மசகு நடக்கும், பூமி சொரிவாங்கிக் கொண்டிருக்கும், நிலநடுக்கங்கள் ஏற்படும், அதற்கான அறிகுறிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து துஹான், ஒரு புகை மண்டலம் வரும், யாரையும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு புகை மண்டலம் வரும். இதற்கு பிறகுதான் 10ஆவதாக சூர் ஊதப்படும். முதல் சூர் ஊதப்படும், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அழிந்துவிடும். 2வது சூர் ஊதப்படும், உலகத்தில் இருக்கிற எல்லாம் மக்கி மண்ணாகிவிடும். 3வது சூர் ஊதப்படுகிற பொழுதுதான் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையில் இருக்கிற காலம் 40 ஆண்டு காலம் அவகாசம் இருக்கும் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பெருமானார் கியாமத் நாள் வருவதற்கான பெரிய அடையாளங்களை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அதுவரைக்கும் கியாமத் நாள் வராது. ஆனால் சின்ன சின்ன அடையாளங்களாக பெருமானார் என்னென்ன அடையாளங்களை சொன்னார்களோ அத்தனையும் இன்றைக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக பெருமானார் ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள். என்னுடைய சமுதாயம் இருக்கிறார்களே, இந்த உம்மத்தி யுஹிப்பூனல் ஹம்ஸ வ யன்ஸூனல் ஹம்ஸ, 5 விஷயங்களை பிரியப்படுவார்கள், 5 விஷயங்களை மறந்து போவார்கள். யுஹிப்பூனல் மால, பொருள் சேர்க்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள், ஆனால் அவர்கள் அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள். யுஹிப்பூன துன்யா வ யன்ஸூனல் ஆகிரா, உலகத்தை பிரியப்படுவார்கள், ஆகிரத்தை மறந்து போவார்கள். யுஹிப்பூனல் மௌத்த வ யன்ஸூனல் ஹயாத்த, மரணத்தை யுஹிப்பூனல், அந்த உலகத்திலே வாழுகிற பொழுது வாழ்க்கையை பிரியப்படுவார்கள், மரணத்தை மறந்து போவார்கள். யுஹிப்பூனல் சூர வ யன்ஸூனல் குபூர, மாளிகைகள் கட்ட வேண்டும் என்று பிரியப்படுவார்கள், ஆனால் கபருக்குள்ளே ஒரு வீடு வேண்டுமே என்பதை என்னுடைய உம்மத்துக்கள் மறந்து போய் விடுவார்கள். யுஹிப்பூனல் சல்க வ யன்ஸூனல் சாலிக, படைப்பினங்களை பிரியப்படுவார்கள், படைத்தவனை மறந்து போவார்கள், படைப்பினங்களை பிரியப்படுவார்கள், படைத்தவனை மறந்து போவார்கள். இந்த 5 நடக்கிற பொழுது இன்னும் உம்மத்தி லயுமஸபூன், என் சமுதாயம் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள், சமுதாயத்திலே ஒற்றுமை இருக்காது. எனவே இந்த 5ஐயும் விட்டுவிடுங்கள் என்று சிறிய அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் வாழ்க்கையிலே நிறைய முன்னறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை உணர்ந்து நாமும் மரணத்திற்கு தயாராகி சொர்க்கத்திலே நமக்கு ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு வல்லநாயகன் தௌஃபீக் செய்வானாக. வாஹு தஅவா அல்ஹம்துலில்லாஹ்.